என் கேள்வி என்னவென்றால், கணவன் தன் மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்தால் மனைவி தன் கணவனிடமிருந்து விவாகரத்து பெற முடியுமா? பாருங்கள், குரானில் அப்படி எங்கும் எழுதப்படவில்லை. மனைவி அதாவது கணவன் வெளியே தவறான வழியில் அதாவது கள்ளத்தொடர்பு வைத்திருந்தால் மனைவி உடனே அவனிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் கூறவில்லை. சரி, அவன் ஒரு குற்றம் செய்திருக்கிறான், தவறான காரியம் செய்திருக்கிறான், அதற்காக அவள் உடனே விவாகரத்து பெற வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் குரானில் இதற்கு மாறாக சூரா அன்-நிசா 4:15 எழுதப்பட்டுள்ளது, மனைவியும் இது போன்ற தவறு செய்தால் அவளுக்கும் விவாகரத்து கொடுக்க சொல்லவில்லை. அல்லாஹ் ஆண்களுக்கு அந்த பெண்ணுக்கும் விவாகரத்து கொடுக்க சொல்லவில்லை. மனைவி இது போன்ற ஆபாசமான செயலை செய்துவிட்டால் மரணம் வரும் வரை அவர்களை வீடுகளிலே அடைத்து வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் ஆண்கள் இது போன்ற ஆபாசமான செயலை செய்தால் அவர்களை அடைத்து வையுங்கள், அது நிறுத்துங்கள் என்று ஆண்களுக்கு அப்படி எந்த சட்டமும் எழுதப்படவில்லை. ஆமாம், அவன் அதற்கு அடிமையாக இருந்தால் அவனுக்கு 100 கசையடிகள் கொடுங்கள் என்றும், பிறகு அவன் எந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருக்கிறானோ அவளை திருமணம் செய்து கொள்ளும் நிக்க செய்யணும் கூறுகிறான். புரியுதா? ஆனால் ஈமானின் வேறு ஏதேனும் ஒரு ஆண் இப்படி செய்துவிட்டால் அவன் இடமிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. எந்த ஒரு ஈமானும் பாருங்கள், ஒரு ஈமான் என்பது ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை. இவை பல வசனங்கள், கட்டளைகள், அதில் ஒன்றின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், பிறகு மற்றொன்றின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும், பல விஷயங்கள் சேர்ந்துதான் ஈமான் உருவாகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நம்புகிறீர்கள், அது சரியல்ல. எனவே அவன் அல்லாவின் விஷயத்தில் ஒரு தவறு செய்திருந்தால் நிச்சயமாக விபச்சாரம் செய்திருக்கிறான், ஒரு முறை செய்திருக்கிறான், அல்லது அதற்கு அடிமையாக இருந்தால் அவன் அவளை திருமணம் செய்யட்டும், தன்னை திருத்திக் கொள்ளட்டும். மேலும் ஒரு முறை தவறு செய்துவிட்டால் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கட்டும். அது சூரா 3:135 எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூரா 3:135 எழுதப்பட்டுள்ளது, வல்லதீன இதா ஃபாலு ஃபாயிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அப்புறம் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா அவங்க அல்லாஹ்வை நினைச்சு தங்களுக்குள்ளேயே வருந்தி அல்லாஹ்வை நினைச்சு மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி யாராச்சும் பாவம் செஞ்சுட்டு அதை திரும்ப திரும்ப செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதாவது இதுக்காக விவாகரத்து செய்யணும்னு இல்லை. புருஷன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா உடனே மனைவி விவாகரத்து வாங்கிக்கணும்னு குரானில் எங்கேயும் எழுதலை, அப்படி எழுதலை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்பிக்கைங்கிறது உங்கள் கணவர் குஃபூரில் இருந்தால் அதுதான் முழு விவரம். பல விஷயங்களை அவர் கடைபிடிக்கல, அல்லாவின் வசனங்களையோ அல்லாஹ் சொன்ன எதையுமே. குஃபூர்னா நான் குரானை நம்புறேன்னு சொல்றது மட்டும் இல்லை, அதில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதில் இருக்கிற பல விஷயங்களை கடைபிடிக்காம போனால் அது குஃபூரில் தான் முடியும். அதே மாதிரி ஒருத்தன் தன் மனைவியை காஃபிர்னு சொல்லும்போது அந்த குஃபூர் பல விஷயங்கள் சேர்ந்து வருது. அதில் விபச்சாரங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். அவன் வெளியில் விபச்சாரம் பண்ணிட்டான்றதுக்காக நீங்கள் உடனே விவாகரத்து பண்ணிட முடியாது. அவன் தப்பு பண்ணிட்டா அவன் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை நினைச்சு அப்புறம் அதை திரும்ப திரும்ப செய்யாமல் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு வலிக்கும், மனைவிக்கு மனசு வலிக்கும், அது அதோட இடத்துல இருக்கு. ஆனால் உண்மையில அவன் பாவம் பண்ணது அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ் அதை தடுத்திருக்கான். அப்போ அவன் செஞ்ச குற்றம் அல்லாஹ்வுக்கு எதிரானது. அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான், கணவன் மனைவி உறவுல துரோகம் பண்ணிட்டான். ஆனா அவன் மன்னிப்பு கேட்டு அதை திரும்ப செய்யாம இருந்தா அல்லாஹ்வே அவனை மன்னிக்கும் போது நீங்களும் மன்னிச்சிருங்க, விவாகரத்து செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு பதிலாக.